வணக்கம். ஒரு மன்னன் தன்னுடைய 3 பிரதானமான அமைச்சர்களை அழைத்து அவர்களில் யார் முதன்மையானவர்கள், யார் சிறந்த அமைச்சர் என்பதற்காக ஒரு போட்டி வைக்கிறேன், அதற்கு தயாராகும்படி ஆணையிடுகிறார். அமைச்சர்களும் ஆர்வமாக என்ன போட்டி என்று கேட்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய பூட்டை அவையில் கொண்டு வைப்பேன், அதை திறக்க வேண்டும் என்பதுதான் போட்டி என்று குறிப்பிடுகிறார். போட்டிக்கு தயாரான அமைச்சர்கள் மூவரும் நூலகம் சென்று பூட்டு சாவி தொடர்பான அத்தனை ஓலைச்சுவடிகளும் நன்கு பயில்கிறார்கள். சிலர் பதற்றத்துடன், சிலர் நிதானமாகவும் இருக்கிறார்கள். உறங்க செல்லும் போதும் கூட பூட்டு தொடர்பான சிந்தனையிலேயே உறங்குகிறார்கள். மறுநாள் காலை அவை கூடுகிறது. அவை கூடியதும் அந்த மிகப்பெரிய பூட்டை காவலாளியை எடுத்துட்டு வர சொல்லி அரசன் ஆணையிடுகிறார். பூட்டு அவையில் வைக்கப்படுகிறது. அதில் முதல் நபர் அதை உற்று நோக்குகிறார். இவ்வளவு பெரிய பூட்டை நான் பார்த்ததே இல்லை, அதனால் நான் போட்டியிலிருந்து விலகிக் கொள்கிறேன், பின்வாங்குகிறேன் என அறிவிக்கிறார். இரண்டாவது நபர் பதட்டத்துடன் பூட்டை சுற்றி வருகிறார். சுற்றி வந்து பார்த்துவிட்டு, இதை என்னால் திறக்க இயலாது, நானும் போட்டியிலிருந்து பின்வாங்குகிறேன் என்கிறார். கடைசியும் முதலுமாக இல்ல அந்த நபர் சற்று பதட்டம் இல்லாமல் பூட்டை சுற்றி வந்து பார்க்கிறார், திறக்க முற்படுகிறார். அது திறந்தே இருப்பதுதான் உண்மை. அரசன் அந்த அமைச்சரை அழைத்து, நீதான் சிறந்த அமைச்சர் என்று அறிவிக்கிறார். பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள், முதலாளிகள், தொழிலாளிகளுடைய பிரச்சனைகள், போட்டிகள், இவையெல்லாம் முதலில் நாம் சந்திக்க வேண்டும். சந்தித்தாலே 50% வெற்றி பெற்றதற்கான அர்த்தம். வேர் அவேர்னஸ் கோ தி எனர்ஜி ஃப்ளோ ஃப்ரீக்வெண்ட்லி என்று குறிப்பிடுவார். எங்கே விழிப்புணர்வு அதிகமாக இருக்கிறதோ அங்கே அதிக ஆற்றல் பிறக்கிறது என்று குறிப்பிடுவார்கள். முயற்சி திருவினையாக்கும். ஆகச் சிறந்த மனிதர்கள் அனைவருமே போட்டி எதிர்கொள்வதிலிருந்து பின்வாங்க மாட்டார்கள். முதல் முறையிலே எல்லோரும் வெற்றி பெறுவதில்லை. ஆனாலும் தோல்வியிலிருந்து படிப்பினை பெற்று முயற்சியை கைவிடாது மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து வெற்றி பெற்றவர்கள் அத்தனை பேரும் முதலில் எதிர்கொண்டார்கள், பின்பு முயற்சி செய்தார்கள், போராடினார்கள், வெற்றி பெற்றார்கள் என்பதுதான் இந்த கதையின் சாராம்சம். நன்றி, வணக்கம்.